விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நான் பேச வந்திருக்கின்றது பிரபல பேச்சாளர்களுடன். இது எப்படியாவது ஃபார்வேர்ட் ஆகி இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய பேச்சாளர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீப காலமாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் பட்டிமன்றங்கள் அதை பார்க்கும்போது நடுவர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பேச்சாளர்கள் பேசுகிறாங்க. நடுவர் பேசுகிற சமயமாக இருந்தாலும் சரி, சக பேச்சாளர்கள் பேசி கொண்டிருக்கும் போது சரி, சில ஒரு இரண்டு பேச்சாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மொபைலை வச்சுக்கிட்டு அப்படியே அதில் ஏதோ பண்ணுறாங்க. அந்த மொபைலை வச்சுக்கிட்டு அதில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ, ஆனால் மொபைலை பார்த்துட்ருக்குறாங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஒன்று இந்த ஒளிபரப்பு செய்கிறவங்களாவது எடிட் செஞ்சு அதை காட்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. இந்த மாதிரி செய்கிற பேச்சாளர்கள் யாருன்னு இதை பட்டிமன்ற ரசிகர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியுதுங்களா? அந்த பேச்சாளர்கள் இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நடுவர் அப்படின்னு சொன்னாலும் சரி, சக பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கூட பேசுகிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களை காது கொடுத்து நீங்களே கேட்கல அப்படின்னா கீழே இருக்கிற ஆடியன்ஸ் எப்படி கேட்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அது என்ன ஒரு மரியாதையான செயல் அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பிஸி, நீங்கள் அவசியமாக அது பண்ணியே ஆகணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரமோ ஒரு 3 மணி நேரமோ அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு அதுக்காக நேரத்தை செலவிட முடியாத அளவுக்கு, உங்களுக்கு மொபைல் ஃபோனை தொட முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்குதுன்னா நீங்கள் அந்த பட்டிமன்றத்தை நான் ஒத்துக்கலைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஒரு பேசிக் மேனர்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம பெரும்பாலும் என்ன சொல்கிறோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, சைலண்டில் போடுங்க, அதை எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். நமக்கே தெரிஞ்சிருக்கணும் நாம் பேசும்போது எப்படி நம்ம பேசுகிறத கவனிக்கணும், கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி தானே சக பேச்சாளர்களும் இருப்பாங்க. நடுவருக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது அல்லவா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? வீட்லேயே நம்ம பேசும்போது நம்ம பேச்சை கேட்காம ஒருத்தவங்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வருது சொல்லுங்கள். இது ஒரு உச்சத்துக்கு ஸ்டாராக போயிட்டா அவங்க இதெல்லாம் மறந்துடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்படி என்ன சொல்கிறது, டைட் ஷெட்யூலாக இருக்கிறவங்களுக்கு தான் திரும்பி திரும்பி வாய்ப்பு கொடுக்கணுமா இந்த பட்டிமன்றங்களை நடத்துகின்ற சேனல்களுக்கு நான் கேட்குறேன். எங்களை போன்ற முன்னேற துடிப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் நல்லா இருக்குமே. எக்ஸ்கியூஸ் மீ, இதை யாராவது அவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி விடுங்க, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.